சின்ன வயசில் எங்கள் தாத்தா எவ்ரி நைட் ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊரில் அப்படின்னு அவர் ஆரம்பிக்கிறப்போ என்னோடய கற்பனைகள்லாம் வந்து பறந்து விரிஞ்சு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னோடய எண்ணங்கள் அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் பின்னாடி பயங்கர வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு வித்தியாசமான அனுபவம். அப்படி ஒரு அனுபவத்தை எந்த படத்துலையுமே நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு முக்கிய காரணம் படங்கள் விஷுவலாக நல்லா வரணுன்றதில் காமிக்கிற எஃபர்ட்டு கதையாகவும் கேரக்டராகவும் நல்லா வரணும் அப்படின்றதுல வந்து காமிக்காமல் விட்டுறாங்க. கிறிஸ்டோபர் நாலன் ஆடிசி அப்படின்ற இந்த பெருங்கதையை எடுத்து கையாளுறப்போ அவரோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. அவர் வந்து நிறைய இடங்களில் பயங்கரமான கிராஃபிக்ஸோ சிஜியோ பண்ணக்கூடாது அப்படின்றதுல கான்ஷியஸாக ஒரு முடிவு எடுத்து அதிலேருந்து விலகி வந்திருக்கிறாரு. அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். அதனால் இது வந்து ஒரு கதை சொல்கிற ஒரு எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதை வந்து கொடுக்க ட்ரை பண்ணுது. ஒரு ஹீரோ அவர் வந்து போரில் வெற்றி பெற்றுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வர வழியில் அவருக்கு பயங்கரமான தடங்கல்கள், ஒற்றைக்கண் ராட்சசன், மனிதர்களை வந்து விலங்குகளை மாற்றுற சூனியக்காரி, இப்படின்னு பல தடங்கல்கள் தாண்டி அவர் வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அரண்மனையில் ஒரு பெரிய அரசியல் சூழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அதை வந்து முறியடித்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறாரு. இந்த படம் வந்து விஷுவலாக பயங்கர கிராண்டாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க யூஸ் பண்ணியிருந்திருக்கிற ஐமேக்ஸ் கேமரா. வைட் ஆங்கிள் ஷாட்ஸாக இருக்கட்டும், அப்புறமேல் வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஒரு இமர்சிவான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. அவங்க ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லொக்கேஷனாக இருந்தது. இந்த படம் அவசியமாக பிக் ஸ்க்ரீனில் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு படம்.